بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله سلم تسليما كثيرا ونشكره شكرا جزيلا. أما بعد، فقد قال الله تعالى في محكمه تنزيل الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح من زكاها وقد خاب من دساها. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: ألا إن في الجسد مضغة فإن صلحت صلح الجسد كله وإن فسدت فسد الجسد كله أو كما قال صلى الله عليه وسلم. ஏக புகழும் ஏக இறைவனான எல்லாவற்றையும் விட மிகப்பெரியவனும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வல்லவன் அல்லாஹ்க்கு ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுக்கே அர்ப்பணமாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சர்வ லோகத்துக்கும் சமாதான தூதுவராகவும் ரஹ்மத்தல் லில் ஆலமீனாகவும் வந்துதித்த என் உயிரிலும் மேலான எம்பிரான் முஹம்மதே முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய அடிச்சுவடுகளை அணு பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த அன்னோரது பரிசுத்த குடும்பத்தினர், ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இறுதி நாள் வரைக்கும் உள்ள நல்லவர்கள், நம்மவர்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வினுடைய அருளும் நேசமும் ஸலவாத்தும் ஸலாமும் நின்று நிலவட்டும் என வேண்டியதன் பின்னால், ஹக்கான இந்த மார்க்கத்தினுடைய கடமையில் மிகப்பெரிய கடமை இஷாவுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தாக தொழுதுவிட்டு அடுத்து ஒரு அமலுக்காக வேண்டி காத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவான காயிதா, பொதுவான சட்டம் என்னென்னு சொன்னால், ஒரு அமல் முடிந்ததும் இன்னொரு அமலை செய்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பளித்தால் ஏற்கனவே செய்யப்பட்ட அமல் கபூல் செய்யப்பட்டு விட்டது என்பதற்குரிய அடையாளம். முதல் செஞ்ச அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்கு அடையாளம் அது முடிந்ததும் இன்னொரு அமல் செய்ய கிடைக்கிறது என்று சொல்லுவாங்க. இது ஏகமான ஒரு தீர்ப்பு இதுக்கு சொல்றது. நாங்களும் அதை சமூகத்தில் பார்த்திருக்கிறோம். ஒரு வீட்டில் ஒரு மேசன் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். அந்த வீடை கட்டுற அந்த அழகையும் அவர் சீமந்திகளை சிந்த விடாமல் வளைச்சி தொலைச்சி எப்படி கட்டுறாரு, அடிக்கடி சிகரெட்டு பீடி அடிக்காமல் வெத்திலாக்க போடாமல் லீவ் எடுக்காமல் படுக்காமல் அந்த வீட்டுக்காரனுக்கு சந்தோஷப்படுற மாதிரி எப்படி வேலை செய்கிறத அடுத்த வீட்டுக்காரன் பார்த்துட்டு போனான்னு சொன்னால் அவன் என்ன செய்வான்டா, இந்த வீடு கட்டி முடிய எங்கேயும் போகக்கூடாது, எங்கட பிள்ளைக்கு ஒரு வீடு கட்டணும்னு சொல்லுவான். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், ஒரு வேலை முடிந்ததும் இன்னொரு வேலை கிடைத்தால் ஏற்கனவே செய்யப்பட்ட வேலை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். அதுதான் எல்லோருடைய முடிவும். அப்படித்தான். இல்லாமல் அது வேற ஊரில் அடுத்த வேலை கிடைக்கும், அது அல்ல விஷயம். அதே இடத்துல கிடைக்கணும். அப்பதான் அந்த வேலை ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்குரிய அடையாளம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து அருள்வானாக. ஏற்கனவே போனவர்கள் தேவைக்கு போயிருப்பார்கள், வெளியிலே இருந்து செவிமடுப்பார்கள். அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களையும் எங்களோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த அமர்வை நாம் ஒரு சாதாரணமான ஒரு அமர்வாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. அடிக்கடி எங்களுக்கு கிடைக்குது என்றால் இது எங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் தான். இது எங்களை ஃப்ரீ சர்வீஸ். எங்களை ஓடுற வாகனத்தை, எங்களோட காரை, எங்களோட மோட்டர் பைக்கில் ஒரு நல்ல தரமான ஒரு மெக்கானிக்கர் கூப்பிட்டு உங்களோட வாகனத்தை ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணித்தாரன் தாங்கன்னு கேட்டால் நாங்கள் ஜாமத்தில் போய் அவனோட வீட்டுக்கு முன்னால் நிற்போம், காத்துக்கிட்டு எல்லாரும் வந்துடுவான் பயத்தில். ஏன் அதை ஃப்ரீயாக செஞ்சு தர போகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகையில் எங்களோட உள்ளத்தை சேவிஸ் பண்ணுவதற்காக
அடிக்கடி இப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்பது எங்களோட உள்ள சுத்திகரிப்புக்கான ஒரு பெரிய ஒரு ஃப்ரீயான ஒரு வாய்ப்பு தான். அது இலவசமாக கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. ஒரு ரூபா காசு செலவழிக்காம, ஒரு டிக்கெட் எடுக்காம, எதுவுமே செலவழிக்காம அழகா, அதுவும் நம்ம இந்த பள்ளியில வடிவா ஏசிக்கு கீழே உட்கார்ந்து இப்படி ஒரு விஷயம் செய்ய கிடைக்குது என்றால் அதை விட பிரமாண்டமான ஒரு நன்மை எதுவும் எடுக்க முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்க எல்லாருக்கும் தெரியும் நாங்க வச்சிருக்கக்கூடிய பொருள்களுடைய மதிப்பு. இன்னைக்கு நாங்க பாருங்க, ஆளுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்து சரி, அல்லது ஒரு 50 லட்சமோ அல்லது 70 லட்சமோ கொடுத்து ஒரு காரை, ஒரு வாகனத்தை ஒருவன் வாங்கினால் அந்த வாகனத்தை செய்தவன் என்ன சொல்லியிருக்கிறானோ அதற்கு மேல அவன் யாரு சென்னாலும் போக மாட்டான். அந்த காரை வச்சுட்டு பராமரிக்கிறதுக்கு அவன் அதுக்கு என்ன ஸ்பெஷலான ஆயில் வாங்கணுமோ அது எங்க இருந்தாலும் அதைத்தான் வாங்கி வந்து ஊத்தணும் என்று சொல்லுவான். அந்த காருக்கு ஊத்துற பெட்ரோல் என்ன பெட்ரோல் அதுக்கு ஊற்றி வாரானோ அந்த பெட்ரோலை தான் அவன் அதுக்கு ஊற்றுவான். அதை எதை கொண்டு அவன் துரைக்கணும் என்று வாங்கி வச்சிருக்கானோ அந்த புடவை அந்த மருந்தை ஊற்றித்தான் அதை துரைப்பான். ஏனென்றால் அந்த காருடைய பெருமதி அவனுக்கு விளங்குகிறது. அதை படைத்தவன், அந்த காரை படைத்தவன் என்ன சொல்லி இருக்கிறானோ அதை சரியா செய்யலாம். இல்ல மாஷா அல்லாஹ், எந்த மாற்றமுமே கிடையாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கேவலம் 1.5 கோடி 2 கோடி அல்லது 10 கோடி 5 கோடியாக இருக்கட்டும், வாகனம் அதை விட பெருமதியாக இருக்க முடியாது. அந்த வாகனத்தை கவனிக்க தெரிந்த உனக்கு விலை மதிக்க தெரியாத, விலை மதிக்க முடியாத ஆகப்பெரிய ஒரு சொத்து தான் எங்க எல்லாருடைய உடல் உறுப்புகள். எங்க எல்லாருடைய உடல் உறுப்புகளும் விலை மதிக்க முடியாத சொத்துகள். யாருக்கும் சொல்ல முடியாது இது இத்தனை கோடி சொல்ல முடியாது. கண்ணுக்கு எத்தனை கோடி, உள்ளுக்குகிற பார்ட்ஸ்கள் ஒவ்வொன்றுக்கும் எத்தனை கோடிகள், விலை மதிக்க முடியாத ஆகப்பெரிய ஒரு உடல் உறுப்பை அல்லாஹ் நமக்கு படைச்சு தந்து போட்டு அவன் எங்களுக்கு பாவிக்கிற முறையை ஒரு குர்ஆன் என்று சொல்லக்கூடிய வேத நூலை தந்து இந்த உடலை பாதுகாக்கிற முறையை அப்படியே அதில் தந்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சுருக்கமாக சொன்னான் அல்லாஹ், நல்லத்தை சாப்பிடுங்க, நல்லத்தை குடிங்க, வீம்பரையும் செய்யாதீங்க, அடுத்தவனுக்கு நாக்காலையும் மற்றதாலையும் அநியாயம் செய்யாதீங்க, உங்களோட நாக்கையும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு இப்படி எல்லாம் அக்கு வேறு ஆணி வேறாக தெளிவுபடுத்தப்பட்ட அந்த படைப்பாளன் இந்த உடலை எப்படி படைச்சு தந்து போட்டு இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான். அவன் காருக்கு கொடுக்கிற மதிப்பு, அந்த காரை செஞ்சவனுக்கு கொடுக்கிற அந்த கட்டளையை மீறாமல் செய்கிறான் இந்த மனிதன். ஆனால் குடிக்க வானாம் என்று சொன்னதை உள்ளுக்கு உங்களோட இன்ஜின் பழுதா பெய்திடும், மதுபானம் அருந்தாதீங்க, குடிக்காதீங்க, கஞ்சா குடிக்காதீங்க, எல்லாம் உங்களோட உடலை கெடுக்கும், உங்களோட பாடி அப்செட் ஆகும், உங்களோட என்ஜினை பாதிக்கும் என்று உடலை படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். அதை ஏற்றுக்கொள்ள இந்த நிறைய பேருக்கு தயார் இல்லை. நிறைய பேர் அதை கேட்கறதுக்கு தயார் இல்லை. கேவலம் யாரு களிமா செல்லாத, மூத்திரத்தை கூட சரியாக கழுக தெரியாத ஒருவன் படைத்த படைப்பை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அவன் சொல்லி விட்டதும் அதை அப்படியே பராமரிக்க தெரிந்த நமக்கு எந்த விதத்திலும் பொய் புரட்டி இல்லாத ஹக்கான சாதிக்குள் வாழ்ந்து அழைக்கக்கூடிய அல்லாஹுடைய வார்த்தைக்கு ஏன் நாம் மரியாதை கொடுக்கவில்லை? ஏன் நாம் மரியாதை கொடுக்க தயங்குகிறோம்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்தவருடைய சொத்தை சுரண்டி சாப்பிடாதே, அது உண்ட என்ஜினை பாதிக்கும் என்று அல்லாஹ் சொன்னான். அடுத்தவண்டத்தை தானே தேடித்திருக்கிறான் எத்தனையோ பேர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொய்யான புரட்டான வியாபாரம் செய்து உழைக்காதே என்று சொன்னான். அது உன்னுடைய இரத்தத்தை பாதிக்கும் என்று அல்லாஹ் சொன்னான். அதையும் மீறி அப்படித்தான் உழைத்து முன்னேற பார்க்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யாருக்கும் நோவினை செய்யாமல் இனி அப்பதான் உண்ட பொடியை கண்ட்ரோலை வச்சுக்கொள்ளலாம். உண்ட பொடியை நசுங்காம சிந்தாம சிதறாம நரகத்தென்று சொல்லக்கூடிய கேவலமான அந்த சாக்கடையில போய் உண்ட பொடியை உளுத்தாட்டாம பாதுகாக்கணும் என்றால் நீ இப்படி இருக்கணும் என்று சொல்லி தந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுடைய கட்டளையை நம்ம எத்தனை பேர்கள் செவிமடுத்திருக்கிறோம்? எத்தனை பேர் செவிமடுத்திருக்கிறோம்? யாராக இருந்தாலும் சரி, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு நிமிடம் உங்களை பற்றி நம்மை பற்றி நாம் யோசித்து பார்ப்போம். நாம் ஏன் பிறந்திருக்கிறோம்? எதற்காக பிறந்திருக்கிறோம்? நாம் என்ன கொண்டு வந்திருக்கிறோம்? எதற்காக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான்? சொல்லுகிறான் அல்லாஹ், கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டவன்,
எந்த நஜீஸையும் புகட்டிக் கொள்ளாமல் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டவன் வெற்றி பெற்று விட்டான் என்று சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னான் அது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தினானோ, தஸ்கியத்துன் நஃப்ஸ், ஆத்மாவை தூய்மைப்படுத்தி வாழுகிறானோ அவன் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யார் புழுதி படுறதுக்கு அதை ஊத்தையாக்கி ஜராவையாக்கி கருப்பாக்கி வைத்திருக்கிறானோ அவன் தோல்வி அடைந்து விட்டான், கேடு கட்டு விட்டான் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய உடல் உறுப்புல எவ்வளவோ உறுப்புகள் இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துணையும் சரியாக இயங்க வேண்டும் என்றால் அதற்குரிய சரியான கம்பாஸ், அதற்குரிய சரியான வழிகாட்டி, அதற்குரிய சரியான மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு தகுதியை அல்லாஹ் உள்ளத்தை கொடுத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்காகத்தான் அஞ்சால அதில் நிம்மதி இருக்கும், இதில் நிம்மதி இருக்கும், எனக்கு இவள் செட் ஆகாது, இவளை தலாக்கு சொல்லி போட்டு இன்னொரு முடிப்போம், இந்த கடை இவடத்தை பறக்கத்தே இல்லை, இவ்விடத்தில் துறக்காம அங்கே போய் துறப்போம், மாஷா அல்லாஹ் எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே இல்லாமல் இருக்குது, இந்த வீட்டை வித்து போட்டு வேறு இடத்த வீடு வாங்குவோம், எனக்கு இந்த 4ஆம் காலில் இந்த புள்ள பிறந்தது தரத்திரியம், எனக்கு 5ஆம் காலில் இந்த புள்ள பிறந்தது தரத்திரியம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாத்தையும் மாற்றி பார்க்கிற மனிதன் உள்ளத்தில் என்ன மாதிரி இருக்கிறான்னு பார்க்கிறதுக்கு மறந்து விடுகிறான். என் உள்ளத்தை நான் மாற்ற வேண்டும் என்று மறந்து விடுகிறான். எதை மாற்றினாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், எதை மாற்றினாலும் நான் உன்னை மாற்றப் போவதில்லை. உன்னுடைய உள்ளத்தை மாற்ற நினைத்தால் தான் உன்னை சம்பூர்ணமாக நான் மாற்றுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். எந்த கூட்டத்தார்களையும் அல்லாஹ் விரும்பி மலக்குமார் அனுப்பி அவங்களை மாற்றம் செய்ய சொல்றது கிடையாது. அவர்களாக விரும்பி நான் நல்லவன் ஆகணும், நான் திருந்தனும், நான் முன்னேறணும், நான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அடியானாக மாறணும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் எந்த சுஜூதும் செய்யாவிட்டாலும் சரி, ஒந்த ஸ்பாட்டில் மரணிச்சாலும் அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். திருந்தனும் என்று நினைச்ச போதும் அல்லாஹ் கரம் கொடுத்து தூக்குற அந்த செகண்ட் அவனுக்கு உயிர் வாங்குற நேரம் என்றால் அவனுடைய உயிரை அல்லாஹ் எடுக்க சொல்லுவான். ஆனால் அவன் ஒரு சுஜூது கூட செஞ்சிருக்க மாட்டான். உள்ளத்திலே திருந்தனும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டதற்காக வேண்டி அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது. ஏன் நாங்கள் எல்லாருக்கும் தெரியும், அந்த 100 கொலை செஞ்சவனுடைய சம்பவம் தெரியும் தான், எல்லாருக்கும் முழு பேருக்கும் தெரியும். நோன்பு காலத்தில் தௌபாவுடைய விஷயத்தில் அந்த சம்பவத்தை உலமாக்கள் அதிகமாக சொல்லுவாங்க. 100 கொலை தான் அவன் செஞ்ச, ஒரு சுஜூதுமே செய்யல, அவன் ஒரு சுஜூது கூட செய்யல, 100 கொலை செஞ்ச. என்ன செஞ்ச? அவன் திருந்தனும் என்று நினைச்ச மட்டும்தான். அல்லாஹ் ரஹ்மத்துடைய மலக்குமார்களை உடனடியாக அவனுக்கு ஆதரவு வழங்கி சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலா சொர்க்கத்தினுடைய சொந்தக்காரனாக ஆக்கியதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கதை மறந்து விட்டதா? அன்புக்குரிய சகோதரர்களே, மலையளவு அமலை குவித்தாலும் உள்ளம் ஹசதாக இருந்தால், உள்ளம் பொறாமைப்பட்ட உள்ளமாக இருந்தால், உள்ளம் அடுத்தவனுக்கு நயவஞ்சகத்து உண்டாக்கக்கூடிய உள்ளமாக இருந்தால், உள்ளம் அடுத்தவனை பற்றியே எந்த நேரமும் குறுகுறுவென்று எண்ணக்கூடிய எண்ணமாக இருந்தால், நஜீஸ் வரைத்த எண்ணங்களை உள்ளத்திலே அதிகமாக எண்ணிக்கொண்டிருந்தால், மலையளவு அமல் செய்து குவித்தாலும் அந்த அமலில் எந்த ஒரு ஏற்றமும் ஈடேற்றமும் கிடையாது. நமது உள்ளத்தை நாம் சரியாக வைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த உலகத்திலே அல்லாஹ் நம்மை அனுப்பி இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் இப்படியே ஒரு சமூகத்தை பார்த்து விழித்த மாதிரி சொல்றாங்க. எல்லா ஹதீஸுகளையும் விட இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது எப்படி பாருங்க. ஆரம்பத்தை அலா, அரபியிலே அலா என்று போட்டால் ஓய் ஒன்னத்தான் என்று சொல்ற மாதிரி, அறிந்து கொள், நீ நினைக்கிற மாதிரி அல்ல, அறிந்து கொள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அலா இன்ன ஃபில் ஜஸதி முத்ஆ, உன்னுடைய உடம்பிலே ஒரு துண்டு சதை இருக்கிறது. இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லு, அது நல்லது என்று சொன்னால், அது நலமாக இருக்கிறது என்று சொன்னால், அது நல்ல வடிவாக இருக்கிறது என்று சொன்னால் எல்லாமே ரைட், எல்லாமே நல்லதாக இருக்கிறது. இதா ஃபஸதத், அது கெடுமாக இருந்தால், அது கசடு பிடிக்குமாக இருந்தால், அது மோசமாக்கப்படுமாக இருந்தால், அது கருப்பாக்கப்படுமாக இருந்தால் எல்லாமே குறைந்து விடும். என்ன மனத்தை வேப்பியம், என்ன வேப்பியம் பூச்சினாலும், என்ன கிரீம் அள்ளி தப்பினாலும், எப்படியெல்லாம் நீங்க போய் சந்தனத்தை அள்ளி பூச்சினாலும் உள்ளம் கெட்டு விட்டது என்றால் அத்தனையுமே கெட்டு விட்டது என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போட்டு சொன்னாங்க, அலா வஹியல் கல்பு, அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள்.
அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியவர்களாக மாறுவதற்கு பெரிசா ஒன்று நாங்கள் செய்ய தேவையில்லை. எங்களோட உள்ளத்தை நாங்கள் சரியாக வைத்துக் கொள்வதற்கு உள்ளத்துக்கு தேவையான ஒரே ஒரு சாப்பாடு, அறுசுவை உணவு இல்லை, இந்த வந்திருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் ஒன்றும் இல்லை. அதுக்கு தேவையான உணவுகள், அதற்கு தேவையான உணவையும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார். இந்த உள்ளம் சாந்தி பெறுவதற்காக, இந்த உள்ளம் நிறைவு பெறுவதற்காக, இந்த உள்ளத்துக்கு போதும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு எது தேவை என்று சொன்னால் அலா, அதை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதையும் பாருங்கள், ரசூலுல்லாஹ் உள்ளத்தை பற்றி சொல்லுகிற பொழுதும் அலா சொன்னார்கள், அறிந்து கொள், நீ நினைக்கிற மாதிரி அல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே உள்ளத்துக்கு தேவையான அந்த ஆத்ம திருப்தி எது இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுதும் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அந்த உணவு செட்டாவாது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். ரசூலுல்லாஹ் கெடும், கெட்டால் எல்லாம் கெடும் என்று சொன்ன அந்த உள்ளத்துக்கு கெடாமல் பாதுகாக்கிற ஒரே ஒரு மருந்தை அல்லாஹ் சொல்லி தருகிறான் குர்ஆனிலே. உங்களோட உள்ளம் நல்லா இருக்கணும் என்றால் அல்லாஹ்வுடைய சிந்தனையை அந்த உள்ளத்திலே வரவழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய சிந்தனை தான் அதற்குரிய பெரிய சாப்பாடு, பெரிய அருமருந்து. அதுதான் நீங்க நல்லா செட் பண்ணி பார்க்கலாம். வெளியால் இருக்கக்குள்ள, இல்லாட்டி எங்கேயாலும் ஒரு பிஸ்னஸில், இல்லாட்டி என்ன டென்ஷனில் இருக்கக்குள்ள நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம், அப்படியே எல்லாத்தையும் வச்ச மாதிரி வச்சு போட்டு ஓடி வந்து அல்லாஹ்வுடைய மாளிகையில் நல்ல பரிபூரணமாக உதவு அழகாக செஞ்சுட்டு அப்படியே ஓடி வந்து, அது என்ன வக்தாக இருந்தாலும் சரி, தொழுவுறத்துக்குரிய ஹராமான நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் ஓடி வந்து 2 ரக்காத்து தொழுதுட்டு அந்த இடத்துல சுஜூதில் வச்சு நல்ல நீளமான சுஜூதை வடிவா செஞ்சு அதில் கூட டென்ஷன் பிரச்சனை எல்லாம் சொல்லி கத்தி போட்டு உழப்ப நேரம் இந்த தூணில் சாஞ்சிருந்து கொண்டு போய் பாருங்க கடைக்கு. சுப்ஹானல்லாஹ், பெரிய ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். பெரிசாரிக்கு மாஷா அல்லாஹ். சின்ன ஒரு விஷயம், உள்ளத்துக்கு நாம கொடுத்த அந்த சாப்பாடு அதுக்கு பசி போனதுக்கு பின்னால எங்களை எல்லாத்தையும் விட பெரிசா காட்டும் அந்த உள்ளம். மாஷா அல்லாஹ், நீ படைத்தவனை திருப்திப்படுத்தி இருக்கிறாய், இனி அவனுடைய பொறுப்பு உன்னை திருப்திப்படுத்துவான் என்ற வகையிலே உள்ளம் எங்களுக்கு சாந்தமான பதிலை சொல்லித்தரும், சாந்தமான பதிலை சொல்லித்தரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சிம்பிளாக எங்கள் மார்க்கம் கொஞ்ச நாளைய வாழ்க்கைக்காக வேண்டி நாங்கள் நினைக்கக்கூடாது பெரிய வாழ்க்கை திட்டத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்தது என்று சொல்லுவார்கள். பெரிய வாழ்க்கை திட்டம், பெரிய வாழ்க்கை திட்டம் ஒன்று கிடையாது. பெரிய வாழ்க்கை திட்டம் என்றால் எங்களுக்கு 950,000 வருஷம் தந்திருக்க வேண்டும். சிறிய வாழ்க்கை திட்டம், சிறிய வாழ்க்கை திட்டம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் 60 வருஷம் வாழ்றோம்னா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு போட்டு பார்த்தால் வெறும் 15-12 வருஷம் வாழ்ற நமக்கு என்னத்துக்கு? 60 வருஷம் ஒருத்தன் வாழ்ந்ததில் தூக்கத்தில் 25 வருஷம், சாப்பிட்றதுக்கும் குளிக்கிறதுக்கும் பாத்ரூமுக்குள்ள இருந்தது அது ஒரு 10 வருஷம், இப்படி ஆக்களோட தேவையில்லாம வீட்டுக்குள்ள காய்ச்சிட்டு இருந்தது அப்படி கழிச்சு போட்டு ரோட்டில் நல்லா உடுத்துக்கிட்டு நின்ற காலத்தை சரியாக கணக்கெடுத்து பார்த்தால் 60 வருஷம் வாழ்ந்தவன் 12 வருஷம் தான் உடுப்படுத்து ரோட்டில் நின்றிருப்பான். அது வெளியே வந்திருப்பான், வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பான். எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ள கழிக்கிற 40 வருஷம் வீட்டுக்குள்ள கழிஞ்சிருக்கும். மெஜாரிட்டியை பார்க்கிற நேரம் இந்த 12-15 வருஷம் வாழ்ற வாழ்க்கைக்காக வேண்டி நீண்ட கால வாழ்க்கை பயணத்தை ரத்து செய்யக்கூடிய வாழ்க்கையாக இதை மாற்றிக்கொள்ளக்கூடாது சகோதரர்களே. நீண்ட கால வாழ்க்கைக்காக உள்ளத்தை மட்டும் தூய்மைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோம். வேற நாம யாரையும் தூய்மைப்படுத்த தேவையில்லை. நாம யாரையும் பத்தி அவனை பத்தி இவனை பத்தி, அவன் எந்த ரோட்டில் போறான், இவன் எந்த ரோட்டில் போறான், அவன் யாரோட வீட்டுக்குள்ள போறான், இவன் யாரோட வீட்டுக்குள்ள போறான், அவன் யாரோட காய்ச்சிட்டிக்கிறான், இவன் யாரோட காய்ச்சிட்டிக்கிறான், அவன் எப்படி போறான் எப்படி போறான், நாங்க எங்களை கையில் இருக்கிற மீடியாவை வச்சுக்கிட்டு நாங்கள் அலைஞ்சி அடுத்தவனுடைய அலாய் பலாய்களை தேர்தத்தில் முஸ்பாத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கிட்டே வச்சிருக்கிறான். அந்த கமரா இல்லாம அதை விட தெளிவான கமராவோட 2 பேரை வச்சிருக்கிறான் எங்களை பார்க்கறதுக்காக. நாங்க அவங்களுக்கு பயந்து சரி, அல்லாஹ் நம்மளோட வைத்திருக்கக்கூடிய அந்த கிராமன் காத்திபீன் அந்த ஆட்களுக்காக வேண்டி இல்லாட்டிலும் இஹ்லாஸான முறையில் அமல் செஞ்சு உள்ளத்தை சீர்திருத்தி அல்லாஹுவை திருப்திப்படுத்தி வெற்றி பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, எங்களுடைய ரூஹை நாளை கியாமத்து நாளையிலே நீ அழைக்கின்ற பொழுது யா أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية وادخلي في عبادي وادخلي جنتي என்று சொல்லுவதாக சொல்லி இருக்கிறாய் அல்லாஹ். அந்த கண்ணியமான திருப்தி பொருந்திய ஆத்மாக்களாக உள்ளங்களாக எங்களுடைய உள்ளத்தை ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, கண்ணியமிக்கவனே யா அல்லாஹ், உன்னுடைய இஸ்ஸத்தில் எதுவும் குறைய போவதில்லை யா அல்லாஹ். எங்களை கண்ணியப்படுத்துவதால் யா அல்லாஹ் ரஹ்மான் எங்களுக்கு நீ வெற்றியை தந்தருள்வாயாக. எங்கள் அனைவருடைய வியாபாரத்திலும் பரக்கத்தை தந்தருள்வாயாக. நாங்கள் விவசாயம் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ், அதற்கு பாதிப்பில்லாத
மாறுதலில் நல்ல விளைச்சலை தந்தருள்வாயாக. கொடிய தீய வட்டியிலிருந்து எங்களை பாதுகாத்து நாயனே, மோசமான கொடுக்கல் வாங்கலிருந்து எங்களை பாதுகாத்து நாயனே, கடன் பெற்றால் கொடுக்கக்கூடிய மனநிலையை தந்தருள்வாயாக. உள்ளத்திலே நல்ல நிம்மதியையும் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் உன்னை நினைப்பது கொண்டு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நிரந்தரமான வாழ்க்கை இல்லை யா அல்லாஹ், குறுகிய கால வாழ்க்கைக்காக இங்கே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறோம் யா அல்லாஹ். நேற்று எங்களோடு பேசியவர்கள் இன்று கபரில் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். நாளை நாங்களும் அந்த மன்னரையை முத்தமிட இருக்கிறோம் யா அல்லாஹ். மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாக எல்லோரும் நல்லவர் என்று சொல்லக்கூடிய அளவு வாழ்ந்துவிட்டு மரணிக்க செய்வாயாக. என்னுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பெற்றோர்கள் அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னித்து கிருபை செய்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.